வணக்கம். இந்த வீடியோவில் 3வது தவணை அரியர் அகவிலைப்படி சார்ந்து புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் குறித்து அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் வெளிவந்துள்ளது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, எந்த மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரத்தை பார்ப்போம். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி DA என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமநிலைப்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவாகும். இது அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்பட்டு வருகிறது. பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரத்தில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பாக அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக புதிய அறிவிப்பு ஒன்றை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 58% உயர்ந்துள்ளது. புதிய அகவிலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக அகவிலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சம தவணைகளில் வழங்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கு இந்த அறிவிப்பு பயனளிக்கும். ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களுடைய ஓய்வூதியத்தில் 58% அகவிலைப்படியாக பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். விவசாய நல ஆண்டு சார்ந்து முக்கிய தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.